வணக்கம் நண்பர்களே. இன்றைய கதையில் ஒரு மர்மமான மனிதன், ஒரு திருப்பம் நிறைந்த பயணம், இறுதியில் உண்மையை உணர்ந்த கதாநாயகன், எல்லாவற்றிற்கும் பின்னால் திருக்குறளின் ஆழமான அர்த்தத்தை வெளிப்படுத்தும் ஒரு சம்பவம். சரி, கதையை தொடங்கலாம். ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் பெயர் சந்திரன். சந்திரன் இயற்கையின் அன்பான கண்ணில் வாழ்ந்தவன். ஆனால் அவனுக்கு ஒரு பெரும் சிக்கல் இருந்தது. அவனது மனம் எப்போதும் குழப்பத்தில் இருந்தது. விவசாயம் செய்வதற்கான முயற்சிகள், குடும்பத்தை பராமரிக்க வேண்டிய பொறுப்பு, இவை அனைத்தும் அவனை அழுத்தத்தில் ஆழ்த்தின. ஒரு இரவு சந்திரன் திடீரென ஒரு கனவை கண்டான். அந்த கனவில் ஒரு மூதாட்டி அவனை அழைத்து, "உன்னை உன்னால் மட்டுமே நீ குணமாக்கிக் கொள்வாய்" என்றாள். அவன் அந்த வார்த்தைகளை மறக்க முடியாமல் காலை எழுந்ததும் அந்த மூதாட்டியை தேடி கிளம்பினான். மூதாட்டி ஒரு பழைய கோவிலில் வாழ்ந்தாள். சந்திரன் அங்கு சென்றதும் அவள் அவனை நோக்கி சிரித்தாள். "நீ எதற்காக வந்தாய் மகனே?" என்றாள். "என் மனதில் குழப்பம் உள்ளது, நான் என்ன செய்ய வேண்டும்?" என்றான் சந்திரன். மூதாட்டி, "உன் மனதில் உள்ளதை நீ விட வேண்டும், உன் உள்ளத்தில் அமைதியை தேட வேண்டும்" என்றாள். சந்திரன், "எப்படி?" என்றான். "இந்த கல்லை பிடிக்கிறாய், இதை நீ எப்போது விட்டு விடுகிறாய், அப்போது உன் மனம் அமைதி பெறும்" என்றாள். அந்த கல் மிக எளிதானதாக இருந்தது. ஆனால் சந்திரனுக்கு அது ஒரு பெரிய பொறுப்பாக மாறியது. இதிலிருந்து சந்திரன் தனது தினசரி வாழ்க்கையில் அந்த கல்லை எப்போதும் எடுத்துக்கொண்டு சென்றான். அது அவனுக்கு ஒரு சுமையாக மாறியது. அவன் எங்கு சென்றாலும் அந்த கல்லை வைத்துக் கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் தோட்டத்தில் வேலை செய்வதற்காக கல்லை வைத்துவிட்டு திடீரென ஒரு எண்ணம் வந்தது. இந்த கல்லை விட்டுவிடாதே. அந்த எண்ணம் அவனை வேதனைக்கு ஆளாக்கியது. அவன் அப்போது, "இதை நான் விட்டுவிட முடியுமா?" என்றான். மூதாட்டியின் வார்த்தைகள் அவனுக்கு நினைவிற்கு வந்தன. "உன் மனதில் உள்ளதை நீ விட வேண்டும்." சந்திரன் தனது மனதில் உள்ள குழப்பங்களை பற்றி யோசிக்கத் தொடங்கினான். "எனக்கு என்ன வேண்டும்?" என்ற கேள்வி அவனை தொடர்ந்து சிதற வைத்தது. முடிவில் சந்திரன் ஒரு நாள் தீர்மானித்தான். "நான் இந்த கல்லை விட்டு விடுகிறேன்" என்றான். அந்த நொடியிலே சந்திரனுக்கு ஒரு புதிய உணர்வு வந்தது. அவன் அந்த கல்லை விட்டுவிட்டான். அந்த கல்லை விட்டதும் அவன் மனம் ஒருமுறை சுத்தமாக ஆனது. அவன் உணர்ந்தது, தனக்குவமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது. சந்திரன் அந்த தினம் முதல் தனது வாழ்க்கையை மாற்றிக்கொண்டான். அவன் தன்னுள் உள்ள அமைதியை தேடி இயற்கையின் அழகை அனுபவிக்கத் தொடங்கினான். இப்போது சந்திரன் ஒரு புதிய மனிதனாக மாறினான். மனக்கவலைகளை விலக்கி உள்ளத்தில் அமைதியுடன் வாழ்ந்தான். இது ஒரு கதை, ஆனால் அதில் உள்ள உண்மை எப்போதும் மறக்க முடியாதது. நாம் எப்போது மனக்கவலைகளை விட்டு விடுகிறோம், அப்போதுதான் நாம் உண்மையான அமைதியை அடைவோம். இதை பிடித்ததா? உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். மேலும் இப்படிப்பட்ட திருப்பமுள்ள கதைகள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணவும், லைக் பண்ணவும். நன்றி நண்பர்களே.